வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன்ல இருக்க ஒவ்வொரு எபிசோடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இதுல ஒரு எபிசோட பார்க்க போறோம். இந்த எபிசோடு வேற லெவல்ல இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த எபிசோட்ல வச்சிருப்பாங்க. கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் கதையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ எந்த ஒரு இடத்துலயும் நீங்க ஸ்கிப் பண்ணாம நல்லா கவனமா பாருங்க, கதை உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் கேரக்டரோட பேரை சொல்றேன் பாத்தீங்களா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பிளாட் நான் சொல்றேங்க. தாபா ஸ்டைல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த இடத்துல மேனிக்வின் பொம்மை மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மர்ம நபர் வந்து அந்த பொண்ணை சாவடிச்சிடறான். இந்த விஷயத்த அந்த கடையிலேயே வேலை பார்க்குற வேற ஒரு பொண்ணு பாத்துறாங்க. பயத்துல கத்துறாங்க. அதுக்கப்புறம் சிஐடி வந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வேற ஒரு பக்கம் அபிஜித் ஒரு கேஸை விசாரணை பண்றாரு. இது ரெண்டுமே ஒரு இடத்துல சேரும். எந்த இடத்துல சேருது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். தாபா ஸ்டைல்ல இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் மோஸ்ட்லி அவுட்டர்ல தானே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஒரு கொலை நடந்திருக்கு போல. இப்ப பொதுமக்களும் வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இப்ப சிஐடி டீம் பேசுறாங்க. இந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. நிஷா, இறந்து போயிருக்க இந்த பொண்ணு யாரு, என்ன நடந்தது, தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப நிஷான்ற இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிஷான்ற பொண்ணும் அஞ்சலின்ற பொண்ணும் இந்த இடத்துல வேலை பார்க்கறவங்க போல. ஆக்சுவலா இங்க மேனிக்வின் பொம்மை இருக்குல்ல, அதெல்லாம் அஞ்சலின்ற பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணி வேணும்னு கேட்டிருப்பாங்க. இந்த நிஷா எடுக்கிறதுக்காக கிச்சன் கிட்ட வராங்க. அப்ப திடீர்னு அஞ்சலி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன அஞ்சலி கத்துறா அப்படின்ற மாதிரி நிஷா வேகமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலியை யாரோ சாவடிச்சிருக்கான். அவன் மாஸ்க் எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சிருக்கான். அவன் யாரு என்னன்றது இவங்களுக்கு தெரியல. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, பதட்டமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க மேனிக்வின் பொம்மையில ஏதோ பண்ணிருப்பான். இவங்க பார்த்தோன்னே வேகமா கிளம்பி ஓடிடுறான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வந்தவன் திருடனா கூட இருக்கலாம். திருடுறதுக்காக வந்தவன் இந்த பொண்ணை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம சாவடிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது திருடு போச்சா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இந்த நிஷான்ற பொண்ணு பெருசா எதுவும் திருடு போல சார், காசெல்லாம் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக வந்திருப்பான், இந்த பொண்ணு எதுக்காக கொல்றதுக்காக வந்திருப்பான், ஒருவேளை இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய ஹோட்டலா தானே இருக்கு, அதுவும் இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனால செக்யூரிட்டி கூட இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார், செக்யூரிட்டியா அமன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் கடைசி ஒரு வாரமா எங்க போனாருன்னு தெரியல சார், ஓனர்ஸ்க்கு தான் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓனர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. சோ இங்க இருந்து கிளம்பி போனவன யாராவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பூர்வி விசாரிச்சிருப்பாங்க. யாருமே பார்க்கலன்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இப்பதான் விழுந்து கிடக்குற அந்த மேனிக்வின் பொம்மையை பாக்குறாங்க. அந்த மேனிக்வின் பொம்மைக்குள்ள ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு. என்ன தட்டுப்படுது அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து செக் பண்றாங்க. ஆக்சுவலா உள்ள பார்த்தா எலும்பு கூடு இருக்கு. என்ன எலும்பு கூடு இருக்குன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மத்த பீஸையும் ஓபன் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தயா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேக வேகமா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்கல்லே உள்ள இருக்குன்றது தெரிய வருது. இத பார்த்துட்டு இருக்க பொதுமக்களும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஸ்பாட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அபிஜித், சச்சின் இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க அங்க ஒரு பாடி இருக்கிறத கவனிக்கிறாங்க. எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கேக்குறாங்க. இல்ல நாங்க பாடியை மட்டும் தான் பார்த்தோம், எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சிடென்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவர் இறந்து போயிருக்காரு. ஆக்சிடென்ட்னா பக்கத்துல இவரோட வண்டி இருக்குமான்னு பார்த்தா பக்கத்துல வண்டி இல்ல. என்ன இப்படி இறந்து போயிருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இறந்து போயிருக்கவர் யாருன்னா அபிஜித்துக்கு தெரிஞ்ச நபரா இருப்பாரு. ஒரு காலத்துல டிபார்ட்மெண்ட்ல இவன் வேலை பார்த்தான், என் ஃப்ரெண்டு தான், பேரு சூரஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கடைசி 2 வருஷமா டிடெக்டிவ் வேலை தான் பண்ணிட்டு இருந்தான். அதுல யாராவது எதிரிங்க இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தயாவை நமக்கு காட்டுறாங்க. தயாவை என்ன பாடி மேனிக்வின் பொம்மைக்குள்ள இருக்குன்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஓனர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காருல, இவர் பேரு விஜேஷ் அப்படின்றது. இவரோட பையன் பொண்ணு சேர்ந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த ஹோட்டலும் ஒரு பிசினஸா இருக்கும். என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தயாவும் நடந்த விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அபிஜித்தை நமக்கு காட்டுறாங்க. அபிஜித் இருக்கார்ல, ஆக்சிடென்ட்டை வேணும்ட்டே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சாதாரண ஆக்சிடென்ட்ல இவ்வளவுலாம் காயம் படாது. இவர் காயம் பட்டு கூட சாவல, அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு சாவடிச்ச மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அப்சர்வ் பண்ணதை வச்சுதான் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு.
ஃப்ரெண்டு வேறல, இவரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கடைசியா ஏதாவது ஒரு கேஸை இவன் விசாரிச்சிருக்கலாம், அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம், அதனால வீட்டுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த பொம்மையில தலை கையை மட்டும் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. இப்ப மீதி இடத்தையும் ஓபன் பண்ணலாம்னு ஓபன் பண்றாங்க. ஒரு முழு ஸ்கெலிட்டன் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு பாடியை மறைச்சு வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த இடத்துக்கு மாயங்க் அப்படின்ற ஒரு நபரும் வந்திருக்காரு. இந்த மாயங்க் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட மேனேஜர் மாதிரி இருப்பாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது மாயங்க் இருந்திருக்க மாட்டாரு. இப்பதான் மாயங்க் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கடைக்கு நாங்க எப்பயாவது தான் வருவோம், மேக்ஸிமம் வேலையை மாயங்க் தான் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா சார், நான் தான் மேனேஜிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாயங்க் சொல்லிட்டாரு. நீங்க ஏன் இல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நைட்டு நேரம் நான் இருக்க மாட்டேன் சார், இது ஹோட்டல் க்ளோஸ் பண்ற டைம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி இங்க செக்யூரிட்டியா ஒருத்தர் இருந்தாராமே, அவர் எதனால வரல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அவன் ஏன் வரலன்றது எங்களுக்கு தெரியல சார், அவன் ப்ரூஃபா சில விஷயங்கள் கொடுத்தான்ல, அது எல்லாமே ஃபேக்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வந்த நபர் இமான்ன்ற பேர்ல தான் இங்க சேர்ந்திருப்பான். அவன் கொஞ்ச நாளா வரல, அதனால அவனை செக் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் அவன் தந்த நம்பரு, அவன் தந்த டீடைல் எல்லாமே தப்புன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தயா கோவப்படுறாரு. அதுக்கு பையனுமே மன்னிப்புலாம் கேட்கறான். இந்த பையன் பேரு சித்தார்த் அப்படின்றது, அதே மாதிரி பொண்ணு பேரு மீரா அப்படின்றது. இவங்க எப்பயாவது தான் ஹோட்டலுக்கு வருவாங்க போல. இதுக்காக தயா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தயாவும் இந்த ஹோட்டலை சுத்தி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் பெரிய ஹோட்டலா இருக்குல்ல, எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அபிஜித் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இறந்து போன நபரோட பேரு சூரஜ்னு சொல்லியிருப்பேன். அவரோட வீட்டுக்கு வந்தவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பிரோஜனமா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறாங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த மிஷின்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் சில சமயம் மீட்லாம் மொத்தமா வரும் சார், சீசன் டைம்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க, அந்த மாதிரி டைம்ல மொத்தமா கட் பண்றதுக்காக தான் இந்த மிஷின்லாம் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மேனிக்வின் பொம்மைக்குள்ள தான பாடி இருந்தது, அதனால மேனிக்வின் பொம்மையை யார்கிட்ட வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் தயா விசாரிக்கிறாரு. யார்கிட்ட இருந்து வாங்குனாங்கன்றதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கானா, அந்த பொம்மைக்குள்ள இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எடுக்கிறதுக்குள்ளதான் இந்த பொண்ணு பார்த்திருக்காங்க, அதனால தான் பயந்து ஓடி இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி, உங்க மேனேஜரா மாயங்க்னு ஒருத்தர் தானே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஆளி எப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. சார் நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஓனர்ஸ் சொல்றாங்க. அதாவது அந்த அப்பாவோட பையனும் பொண்ணும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சச்சினும் அபிஜித்தும் தேடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அபிஜித் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு போட்டோவா செக் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு போட்டோ ஓபன் ஆகுது. என்ன ஓபன் ஆகுதுன்னு பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்ற மாதிரி வேகமா ஓபன் பண்ணி படிக்கிறாரு. பிருந்தான்ற ஒரு பேர் எழுதி இருக்கு. எதனால இந்த பேர் எழுதி இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே சமயம் செஸ் அவர் கடைசியா விளையாண்டுருப்பாரு போல. ஒரு மூவ் பண்ணா கேம் முடியற மாதிரி இருக்கு. அதை கவனிச்ச அபிஜித் இருக்காருல, அந்த மூவ் நம்ம பண்ணலான்ற மாதிரி செக் மேட் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. அப்ப அந்த செஸ் போர்ட்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு சாவி இருக்கு. இது என்ன சாவி? சரி, இந்த சாவியை எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் எடுத்து வச்சுக்கிறாரு. தயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கல் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்கல்ல செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சே ஃபேஸை கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, இது எப்பயோ இறந்து போன பாடிலாம் கிடையாது. இப்ப ரீசெண்டா இறந்து போன ஒரு நபரோட பாடின்னு தெரியுது. இறந்து போனவர் ஒரு ஆணன் மட்டும் உங்களுக்கு தெரியுது. அந்த நபர் இறந்து போய் ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த இடத்துல வேலை பார்த்த செக்யூரிட்டி காணாம போயும் ஒரு வாரம் ஆச்சுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த செக்யூரிட்டியா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் இவங்க கிட்ட இல்ல. ஏன்னா அவங்க கிட்டயே இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டீட்டெயில் பேப்பர்ஸ்லாம் காணாம போயிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டீட்டெயில் பேப்பர் கூட இல்லன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க பக்கத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க எடுத்துடுறாங்க. நைட்டு நேரம் ஒரு பகுதியில ஒரு கார் போயிட்டு இருக்கு. இந்த கார் எதுக்காக இந்த நேரம் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த காரோட நம்பரை வச்சு இந்த கார் யார் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாரு. செக் பண்றாங்க. ஹரீஷ் என்றவரோட பேர்ல தான் இந்த கார் இருக்குன்ற மாதிரி தெரிய வருது. அந்த ஹரீஷ் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹரீஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரோட ஒய்ஃபான பிருந்தான்றவங்க தான் கதவை திறக்கிறாங்க. பிருந்தா கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹரீஷ் எங்கன்னு கேட்கும்போது அவர் காணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக நீங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. இல்ல சார், என் ஹஸ்பண்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் வந்தாரு, அவரை பார்க்க கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது டவுட்டா இருக்கா, நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி தயாவும் பூர்வியும் கன் எடுத்துக்கிறாங்க. இப்ப பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. தயாவும் ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல அபிஜித் தான் நின்னுட்டு இருந்திருப்பாரு.
அபிஜித் தான் இவருக்கு முன்னாடி வந்து இந்த லேடியை விசாரணை பண்ணியிருக்காரு போல. ஏன்னா பிருந்தான்ற மாதிரி பேர் கிடைச்சது பாத்தீங்களா, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ள இந்த லேடி பயந்து தயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீ சூரஜோட கேஸ விசாரிக்க தானே போன, இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. அபிஜித்தும் சொல்றாரு, அந்த சூரஜ் கடைசியா பிருந்தாவோட கேஸ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அபிஜித் இருக்கார்ல, இந்த பிருந்தான்ற லேடியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபுட் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆபீசரா தான் வேலை பார்த்திருக்காரு. ஒரு 10 நாளா என்னோட ஹஸ்பண்ட் காணோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அதே மாதிரி சூரஜ் கிட்டயும் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன், அவர் எனக்காக வேலை பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அமன் ஒரு செக்யூரிட்டி அங்க வேலை பார்த்தார்ல, அது சூரஜா தான் இருக்கும். இவரோட ஐடென்டிட்டியை ஏமாத்தி அங்க சேர்ந்திருப்பாரு. அங்க ஏதாவது தப்பு இருக்கான்ற மாதிரிலாம் தேடி இருப்பாரு. அங்க தப்பு இருக்கான்னு தேடினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹரிஷ் அங்கதான் மிஸ் ஆவறதா நினைச்சிருப்பாரு, அதனால தான் அங்க போய் ஏமாத்தி வேலைக்கு சேர்ந்திருப்பாரு, அங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. சோ 2 கேஸும் ஒரே கேஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப ஹரிஷ் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனுக்காக கடைசியா அங்க போயிருக்காரு, அங்க ஏதோ ஆயிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட காரை வேற எங்கேயாவது விடணும்ல, அதனால தான் ஒரு பகுதியில விட்டுருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. போலீஸ் கார் இந்த பகுதியில இருந்தது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட தந்திருப்பாங்க. சோ காரை விட்ட ஃபுட்டேஜ் தான் இவங்க பார்த்திருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல கூட கார் விட்டவன் தெளிவா பதிவாயிருக்க மாட்டான். அந்த எலும்பு கூட ஒருவேளை அமனோடதா இருக்குமான்னு யோசிச்சாங்கல்ல, அமனோடது இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா அமனா நடிச்சதே சூரஜ் தானே, அவர் பாடி வேற ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த பாடி கண்டிப்பா ஹரிஷோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அபிஜித் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த சூரஜோட பாடி கிடைச்ச இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற மாதிரி தான் சச்சின் கூட சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தயாவை நமக்கு காட்டுறாங்க. தயா இருக்காருல்ல, அந்த அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்பா பொண்ணு சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ஆக்டிவிட்டியை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. வேற ஒரு பக்கம் பூர்வி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பையனோட ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. பையன் பேரு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சித்தார்த்னு சொல்லியிருப்பேன். அந்த சித்தார்த்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பத்தி பூர்வியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுது. பைக்கோட ஹெட்லைட் உடைஞ்ச மாதிரி சில பீஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. சோ சூரஜ் பைக்ல தான் வந்திருக்காரு போல, யாரோ அடிச்சு தூக்கி இருக்காங்க போல. பைக்கையும் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பைக் எங்க விழுந்து கிடக்குமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க செக் பண்றாங்க. பார்த்தா ஒரு புதர்ல தான் அவரோட பைக் விழுந்து கிடக்குது. இது சூரஜோட பைக் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பைக்ல பார்த்தா பச்சை கலர்ல ஒரு பெயிண்ட் ஒட்டி இருக்கிறது தெரியுது. சோ இடிச்சவனோட காரு பச்சை கலர் போல. நம்ம சந்தேக வட்டத்துல இருக்க எல்லாரோட காரையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப தயாவும் டீமோ சேர்ந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அந்த மாயங்க பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மாயங்க தானே மேனேஜரு, அவரு சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கதவை தட்டினா திறக்கவே மாட்டாரு. என்ன திறக்கவே மாட்டாருன்ற மாதிரி இவங்களுமே உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவரை கூப்பிட்டா அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. உள்ள வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே இறந்து போன மாதிரி இருக்காரு. முதுகுல ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு குத்தி கொலை பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. உயிர் இருக்கான்னு செக் பண்றாங்க. கண்டிப்பா உயிர் இல்லைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. உள்ள இன்னும் அந்த கில்லர் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. உசாரா இருக்காங்க. ஒரு கபோர்டு கிட்ட தான் சவுண்ட் கேட்டிருக்கோம். இவங்க பொறுமையா அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. என்ன கபோர்டு கிட்ட சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? நிஷா தான் இருக்காங்க. கொஞ்சம் மயக்கமான நிலைமையில தான் கதவை தட்டிருக்காங்க போல. இப்ப இவங்களுமே உட்கார வச்சு தண்ணி எல்லாம் தந்துடுறாங்க. என்னாச்சுமா, எப்படி நீ லாக்கா இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சொல்றேன்ற மாதிரி நிஷாவும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நிஷாவோட சொந்தக்கார அங்கிளா தான் இந்த மாயங்க இருப்பாரு. தூரத்து சொந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் அங்கிளா இருப்பாரு. எனக்கு வேலை வாங்கி தந்ததே என்னோட அங்கிள் தான். திடீர்னு பேசணும், வீட்டுக்கு வான்னு சொன்னாரு, நான் வந்தேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த ஹோட்டல்ல ஒரு இல்லீகல் விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன மாமா சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா செக் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் வந்திருப்பாரு. அந்த ஆபீசர் தான் ஹரிஷ். அவர் இந்த இல்லீகல் வேலையெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவாரு. வெளியே வேகமா போகும்போது இவர் தடுக்கிறதுக்காக தள்ளுவாரு. அப்ப தெரியாதனமா அங்க இருக்க ஆசிட்ல போய் அவர் மாட்டிப்பாரு. அந்த ஆசிட்னால உருகிதான் எலும்பு கூட மாறி இருப்பாரு. அப்ப இவரால உடனே எலும்பு கூட எடுத்துட்டு போயிருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா, அங்க இருக்க மேனிக்யூன் பொம்மையில நம்ம ஒளிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒளிச்சு வச்சிருப்பாரு. அந்த காரையும் தள்ளி கொண்டு போய் விட்டுருப்பாரு. பகல்ல ஹோட்டல் பிஸியா இருக்கும், இவரால வந்து எடுக்க முடியாது. நைட்டு நேரம் எடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல அஞ்சலி இருந்திருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அஞ்சலியை கத்தியால இவர் குத்திருப்பாரு. அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நிஷா வந்திருப்பாங்க. இவர் பயந்து ஓடி இருப்பாரு. இதுதான் நடந்தது நிஷா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு மேல நிறைய கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு
எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இத பத்திலாம் ஓனர்ஸ்க்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஓனர்ஸ்க்கு தெரியாது, தெரியாம தான் நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ சொல்லிராத அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த கேங் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க போல. அவங்க கண்ணில் மட்டும் நீ பட்டுட்டனா பெரிய பிரச்சனை, அதனால நீ கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கபோர்ட்ல இவங்களை வச்சு இவர் தான் லாக்கே பண்ணிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த கேங் மெம்பர்ஸ் வந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாயனுக்கு இல்லீகல் வேலை பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன வேலைன்றது தெரியல. இவர் வீட்டை செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமா ஒரு பாக்ஸ் கிடைக்குது. என்ன இந்த பாக்ஸ் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாக்ஸை நார்மலா ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா எதுவுமே இல்ல. அந்த பாக்ஸ்ல சீக்கிரட்டா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அதுல சாவி போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஆக்சுவலா அபிஜித் கேஸ்ல வந்து ஒரு சாவி கிடைச்சது பாத்தீங்களா, ஒருவேளை அந்த சாவியை போட்டா ஓபன் ஆகுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சாவியை வச்சு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தயா சொல்றாரு. அபிஜித் சந்தேகப்படுறவங்களோட காரை செக் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. எக்ஸாக்டா எங்க வந்திருக்காருன்னு தெரியல. அங்க இருக்க ஒவ்வொரு காரா இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது எந்த கார்னால இது நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப இவன் தான் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள யாரோ மண்டிலேயே அடிச்சு இவரை மயக்கமாக்கிடுறாங்க. இந்த சைடு தயா இருக்காரு பாத்தீங்களா, அந்த எவிடன்ஸ்ல இருந்து கீ எடுத்துடுறாரு. இப்ப கீ மூலியமா ஓபன் பண்ண முடியுதான்னு செக் பண்றாரு. இந்த கீயை போட்டோன்னு ஓபன் ஆயிருது. உள்ள இருந்து சின்னதா ஒரு சிலை கிடைக்குது. சூரஜ் தான் இந்த சிலையை எடுத்து இந்த பாக்ஸ்ல மறைச்சு வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப சூரஜ் அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவனுங்க இல்லீகலா சிலை செய்யறாங்க போல, அதனால ஒரு சிலையை மட்டும் இவர் எடுத்து வச்சிருக்காரு. அவர் வெளியே போய் சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக சூரஜ் கதையை முடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தயாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இத பத்தி அபிஜித் கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்றாங்க. ஆனா அபிஜித்துக்கு கால் போக மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்பன்னு பார்த்து மர்ம நபர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. அவன் கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம இதுக்குள்ள மூக்க நுழைக்காதீங்க, அதுக்கப்புறம் அபிஜித் நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அபிஜித்துக்கு என்ன ஆச்சுன்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா அவன் காலை கட் பண்ணிடுறான். அபிஜித் நம்பர் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, அந்த இடத்துக்கு நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஹோட்டல்ல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம உடனே அந்த ஹோட்டலுக்கு போலான்ற மாதிரி தயா சொல்றாரு. இப்போ ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. எக்ஸாக்டா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கார் கிட்ட தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது தெரியுது. அந்த இடத்துல தான் போனுமே உடஞ்ச நிலைமையில இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க ஹோட்டல்ல எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. இப்போ ஓனர்ஸ்லாம் அங்க இருக்காங்க. ஓனர்ஸ் கிட்ட அபிஜித் இங்க வந்தாரா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நாங்களே இப்பதான் வந்தோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஓனர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அபிஜித் நைட்டு நேரம் இங்க தான் காரெல்லாம் செக் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. அப்படி வரும்போது யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த ஃபேமிலியை தான் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சார் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, என்னமோ நாங்க பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கோவப்படுறாங்க. அபிஜித்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பதட்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஒரு லாரி டிரைவர் லாரியில வந்துட்டு இருக்கும்போது தயா இருக்காரு பாத்தீங்களா, இவரை கவர் பண்ண மாதிரி மறைச்சிடுறாரு. எதுக்காக மறைக்கிறேன்ற மாதிரி அந்த லாரி டிரைவர் கேக்குறாரு. நீ வரும்போது என் காரை உரசிட்டு வந்துட்ட, டேமேஜ் ஆயிடுச்சு, காசு தான்ற மாதிரிலாம் தயா கேக்குறாரு. நான் எங்க உராசினேன், நான்லாம் உராசவே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. தயா வேணும்ட்டே இவர்கிட்ட பேசுறதுக்காக தான் இப்படி நிறுத்தி வச்சிருக்காரு போல. இந்த சமயம் பூர்விக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்குறாங்க. பூர்வி இருக்காங்கல்ல, உள்ள என்ன இருக்குன்றதை செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. பூட்டு மாதிரிலாம் போட்டிருக்கு, அந்த பூட்டெல்லாம் உடைச்சிடுறாங்க. நம்ம உள்ள போலான்ற மாதிரி உள்ள ஏறிடுறாங்க. இவங்க உள்ள ஏறிட்டு இருக்கும் போதே அந்த டிரைவர் பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சரி பூர்வி நம்ம கூட கால்ல கனெக்டா தான் இருக்கா, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இருக்க பூர்வி இருக்காங்கல்ல, என்னதான் கொண்டு போறாங்கன்றதை செக் பண்றாங்க. ஆக்சுவலா ஓட்டல விட்டு கடைசியா இந்த லாரி கிளம்பி இருக்குன்னு தெரிஞ்சதா இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. லாரியில என்னதான் கொண்டு போறாங்கன்னு எடுத்து பாக்குறாங்கல்ல, நிறைய சிலையை கொண்டு போறது இவங்களுக்கு தெரியுது. சார் நிறைய சிலையெல்லாம் கொண்டு போறது தெரியுது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ யாரு சம்பந்தப்பட்டிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டல சேர்ந்த மாயனுக்கு மட்டும் சம்பந்தப்படல, வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதா இவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லாரி டிரைவர் இருக்கார்ல, போட்டு கிட்ட வந்து ஒருத்தர் கிட்ட பேசுறதுக்காக போறாரு. சோ இந்த போட்டு கிட்ட போய் செக் பண்ணலான்ற மாதிரி தயாவும் எகிரி குதிச்சு அந்த போட்டு கிட்ட வந்துடுறாரு. செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அபிஜித் இருக்கிறத பாக்குறாரு. அவரை மயக்கமாக்குன மாதிரி வச்சிருக்காங்க. இவர் வேகமா அவரோட கை கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. அபிஜித் நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. அபிஜித்தும் ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அவனே வந்து நிக்கிறான். அது யாருன்னா சித்தார்த் தான். அதாவது அந்த பெரியவருக்கு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் போல. தேவையில்லாம வராதுன்னு சொன்னல, எதுக்காகடா வந்த அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இப்ப தயா சட்டுன்னு அவன் கண்ணை தட்டி விடுறாரு. இப்ப தயாவும் அபிஜித்தும் சேர்ந்த மாதிரி ஆளுங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு
இருக்காங்க. நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சித்தார்த் இங்க இருந்து வேகமா ஓட பாக்குறான். அவனை விட்டுற கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்து இவங்க திரும்பி லாக் பண்ணிடுறாங்க. இவங்க சித்தார்த்த லாக் பண்ணதை வேற யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சிஐடி டீமை சேர்ந்தவங்களை ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கன்னை எய்ம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து பூர்வி இருக்காங்கல்ல, சட்டுன்னு தடுத்துடுறாங்க. எய்ம் பண்ணது யாரு? தங்கச்சியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம். அதுதான் கிடையாது. எய்ம் பண்ணது யார் தெரியுமா? அந்த நிஷான்ற பொண்ணு தான். நிஷான்ற பொண்ணுன்னு இவங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணையும் லாக் பண்ணிடுறாங்க, இந்த சித்தார்த்தையும் லாக் பண்ணிடுறாங்க. 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையை எதுக்காக பண்ணீங்கன்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி தான் ஹோட்டல் ஐடியாவை கொடுத்திருப்பாங்க. இவருக்கு பெருசா ஹோட்டல் நடத்துறதுல விருப்பம் கிடையாது. சரி, அந்த ஹோட்டல்ல நம்ம சீக்கிரட்டா ஒரு பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த சித்தார்த் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் கட்டிங் மிஷின்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த இடத்துல வச்சு இவர் சிலை தான் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த மாயங்க் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணையும் வர வைக்கிறேன்ற இந்த பொண்ணையும் சேர்த்திருப்பாரு. ஆக மொத்தத்துல 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு வாட்டி ஹரிஷ் இருக்கார்ல, ஃபுட்டை செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் இவங்க வேற ஏதோ வேலை பண்றாங்கன்னு தெரியுது. இவருமே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. வேணாம் சார் பேசிக்கலாம், வேணாம் சார் பேசிக்கலாம்ன்ற மாதிரி தடுக்கிறாங்க. அப்படி தடுத்துட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல ஆசிட்ல தள்ளி விட்டுறாங்க. இவருமே உருகி இறந்து போயிடுறாரு. இவங்க சிலை எல்லாத்தையும் மேனிக்வின் பொம்மைக்குள்ள வச்சுதான் வெளியே கொண்டு போவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு இவருடைய எலும்பு கூடியும் உள்ள வச்சிடலான்ற மாதிரி இவங்க வச்சிருப்பாங்க. எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அஞ்சலி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப உள்ள இருக்க எலும்பு கூட பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. ஐயோ இவ பார்த்துட்டாலே அப்படின்ற மாதிரி நிஷாவும் இந்த மாயங்கும் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. கதையை முடிச்சிடலான்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. நிஷா ஸ்டார்டிங் சொன்னாங்கல்ல, நான் ஒருத்தனை பார்த்தேன்ட்டு, அதெல்லாம் கட்டு கதையா தான் இருக்கும். இவங்களே அடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த அஞ்சலி கொல்லப்படும் போது கத்திருப்பா. அதனால மாயங்க்கு வேகமா ஒளிஞ்சிருப்பாரு. மக்கள் வேற வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நிஷா வேற வழியே இல்லாம சிஐடிக்கு கால் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ் சிஐடி கிட்ட வந்திருக்கும். அடுத்ததா அங்கிளோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சித்தார்த்தும் நிஷாவும் பிளான் போட்டிருப்பாங்க. அங்கிள் என்ன வீட்டுக்கு வர வச்சு பேசினாருன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இவங்களும் சித்தார்த்தும் அந்த இடத்துக்கு வந்து இவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. நீ சிஐடி வந்தா இந்த மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்லிட்டு போயிருப்பாரு. இவங்களும் அதே மாதிரி சிஐடி கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாயங்க்கு வேற ஏதோ ஒரு கேங்க கூட சேர்ந்து இதை பண்ணிருக்காரு, இவர் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சிஐடியை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. சூரஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து என்னதான் பண்றாங்கன்றதை தேடிட்டு இருந்திருப்பாரு. சிலை தான் ரெடி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலையை மட்டும் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சூரஜ் ஃபேக்கான ஐடியா யூஸ் பண்ணி வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சூரஜ் ஒரு இடத்துல வெளியே வச்சு பார்த்திருப்பாங்க. ஆக்சிடென்ட் பண்ணி கதையை முடிச்சிருப்பாங்க. அப்படி கதையை முடிக்கும் போது அவர்கிட்ட பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்திருப்பாங்க. ஓபன் பண்ணா எதுவுமே இருக்காது. வேற எப்படியோ ஓபன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாக்ஸை இவங்க கிட்டயே வச்சிருப்பாங்க. அதுக்கான கீ தான் சிஐடி டீமுக்கு கிடைச்சதுல, சிஐடி டீம் ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த சிலையை எடுத்திருப்பாங்க. அது மூலியமா தான் சிலையை வச்சு இவங்க இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கும். இப்ப இவங்களை பிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்திரும். அந்த அளவுக்கு குழப்பமான கதை தான் இது. ஆனா எந்த இடத்துல குழப்பம் ஏற்பட்டதோ அந்த இடத்த ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷனும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.